ஹாய் வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம வீட்டுக்கு வந்து செடிலாம் வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்குறோம். 2-3 நாளாகவே இங்கே போகணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தோம். சரி இப்போ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். கொஞ்சம் அப்படியே லைட்டாக மழை தூர்ற மாதிரியே தான் இருக்குது. சரி நிற்க வேண்டாம் போயிடலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். நம்ம வீடியோவுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் உங்கள் கருத்தை சொல்லுங்கள். நாங்கள் விஜயலட்சுமி நர்சரிக்கு தாங்க போயிருந்தோம். அது கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்ட்டு ஹஸ்பண்ட் தான் சொல்லியிருந்தாங்க. இந்த பக்கம் வரும்போது பார்த்தேன் நல்லா பெருசாக இருக்குது அந்த நர்சரிவா, நம்ம அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தாங்க. நான் இப்போ தான் இங்கே ஃபஸ்ட் டைம் வரேன். பார்த்திங்கன்னா உண்மையாகவே ரொம்பவே பெரிய கார்டன் தாங்க இது. சூப்பராக இருந்தது. இன்டோர் பிளான்ஸ் சூப்பராக வச்சுருந்தாங்க. அங்கே போனதுமே என்ன செடி வாங்கிறது அப்படின்ட்டு ஒன்றுமே புரியல. ஃபஸ்ட்டு நல்லா சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பொறுமையாக எல்லா செடியும் போயிட்டு பார்த்துட்டு வந்தோம். இன்டோர் பிளான்ஸ்லேருந்து அதேமாரி வெளியில் வச்சு வளர்க்குற மாதிரியும் நிறைய செடி வச்சுருந்தாங்க. நிறைய மரக்கன்றுங்களும் நிறைய இருந்தது. எனக்கு அந்த அளவுக்கு செடியுடைய பேரில் நிறையவே தெரியாதுங்க. நான் இப்போ தான் செடியே வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வளர்த்தேன். எல்லாமே இன்டோர் பிளான்ஸ்லாம் இது வரைக்கும் வளர்த்தது கிடையாது. எல்லாமே வெளியில் வச்சு வளர்ப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ரோஸ் செடி, கனகாமரம், அப்புறம் மல்லி செடி இருந்தது நம்ம வீட்டில். அப்புறம் நித்திய மல்லி வச்சு வளர்த்துருந்தேன். அது மாதிரி தான் எனக்கு பேர் தெரியும். இன்டோர் பிளான்ஸை பற்றி எனக்கு சுத்தமாக தெரியாது. இங்கேருந்து போகும்போது பார்த்திங்கன்னா ரேவந்த் அந்த அளவுக்கு செடி மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தான் இருந்தான். அங்கே போய் பார்த்ததுமே அம்மா இங்கே இதை எடுத்துக்கலாமா, அதை எடுத்துக்கலாமா, அம்மா இதையாவது வாங்கிக்கோமா, வளர்க்கலாமா, நான் வளர்க்குறேம்மா அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தான். அம்மா இதை பாருமா, இது பேர் என்னம்மா, அது பேர் என்னம்மான்னு வேற கேட்டுருந்தான். எனக்கே ஒரு பேரும் தெரியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதைப்பா இது பாருமா, அது பாருமான்னு சொல்லிட்டு இருந்தான். இந்த ஹேங்கிங்கில் செடி வளர்க்கணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆசைங்க. ஆனால் பார்த்திங்கன்னா அந்த மாதிரிலாம் செடி வளர்க்குறதுக்கு நம்ம வீடு செட் ஆகாது. ஏன்னா நம்ம வீடு அந்த வண்டலூர் பக்கத்தில் ஜூ பக்கத்துலேயே இருக்கிறதெல்லாம் ஃபுல்லாக காடு தான் பார்த்திங்களா. அதனால் பார்த்திங்கன்னா நிறைய குரங்கு வந்துட்டுருக்குது. அதனால் அதெல்லாம் நம்ம வீட்டில் வளர்க்க முடியாது. ரோடு கிராஸ் பண்ணுது அப்படின்னா குரங்கு நம்ம வீட்டு கரண்ட் ஒயரை பிடிச்சிக்கிட்டு அப்படியே தலைகீழே தொங்கிட்டு தான் போகும். இதெல்லாம் மாட்டி வச்சோன்னா அழகாக தொங்கும். அது நம்ம தலை மேலேயே தான் விழும். அதனால் இப்போதைக்கு நான் அதெல்லாம் ஆசைப்படுற மாதிரி இல்லை. அதேமாதிரி சாதாரணமாக ரோஸ் செடி வளர்த்தா கூட ரோஸில் அழகாக மொட்டை எடுத்து இருக்கும் பார்த்திங்களா. அந்த மாதிரி டைமில் இருக்க அந்த குரங்கு பார்த்துருச்சுன்னா அதை அழகாக பிச்சு வச்சுட்டு போயிடும். அழகாக ஒரு மொட்டை கூட செடியில் விழாது. காயின்னு நினச்சிக்குதா என்னன்னு தெரில. அந்த ஒரு மொட்டை கூட விடாமல் அழகாக பறித்து கீழே போட்டுட்டு போயிடும். அதனால் ரோஸ் செடியே வளர்க்குறதே விட்டுட்டேன். சரி இப்போ மறுபடியும் ரொம்ப நாள் ஆகிடுச்சு ரோஸ் செடியெலாம் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். மணி பிளான்ட்டே பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 வகை மணி பிளான்ட் தாங்க பார்த்துருக்கேன். பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வகையில் மணி பிளான்ட் வச்சுருக்குறாங்க. நம்ம ஒரு செடி வளர்க்குறதுக்கே பார்த்திங்கன்னா இங்கே நாக்கு தள்ளுது. அங்கே பார்த்திங்கன்னா ஏராளமான செடி அவ்வளோ அழகாக சும்மா க்ரீனாக அவ்வளோ சூப்பராக பச்சை பச்சேன்னு எப்படி தான் வளர்க்குறாங்கன்னு தெரில. அதே மாதிரி ஸ்பைடர் செடியும் பார்த்திங்கன்னா நிறைய வகையில் இருக்குது. ஸ்னேக் பிளான்ட்லேயும் நிறைய வகை இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அரளிப்பூ செடி வளர்க்கணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆசைங்க. அது ஒரு மழை நாளில் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி புழு வரும். அதனாலேயே சரி அது வளர்க்குறதுக்கு கொஞ்சம் பயம் எனக்கு. ஆனால் அது வளர்த்தோம் அப்படின்னா சாமிக்கு நல்லா பூ டெய்லியுமே கிடச்சிக்கிறோம் நம்மளுக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை செடியெலாம் சூப்பராக வச்சுருந்தாங்க. கருவேப்பிலை செடி நம்ம கழனியில் ஆல்ரெடி ஒன்று இருந்தது. அது பார்த்திங்கன்னா வீட்டிலலாம் வச்சு கருவேப்பிலை செடி வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லி டக்குன்னு ஹஸ்பண்ட் பிடுங்கி போட்டாங்க. அது தன்னாலவே வளர்ந்துருந்தது. அது நல்லாவே ஹெல்த்தாகவே இருந்தது. அது வளர்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதை பார்த்தா யாரோ சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வேரோடு எடுத்து போட்டுட்டாங்க. அது ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்ட்டு தெரியல. நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது அங்கே இருக்க ஒரு அண்ணா என்ன சொன்னார், இந்த பூச்சியையும் வீடியோ எடுமா, இது பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அது என்ன பூச்சின்னு வண்டு, அது என்ன வண்டுன்னு கூட எனக்கு தெரியாது. சரி அவங்க சொல்கிறாங்களே அப்படின்ட்டு கலரும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நானும் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. சரி அதுதான் வீடியோ எடுக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இது என்ன வண்டுன்னு. இது என்ன செடியில் உட்காண்ட்ருக்கு பார்த்திங்கன்னா மல்லிப்பூ செடியில் தான் உட்காண்ட்ருக்கு.
அப்புறம் பார்த்திங்கன்னா இட்லி பூச்செடின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, இட்லி பூன்னு, அது வந்து சின்ன வகையை வந்து வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்தது, ஒயிட் கலர் பூ. அப்புறம் பார்த்திங்கன்னா இது எல்லாமே பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வெளியில் அழகு செடி வந்து வைப்பாங்கள்ல, அதெல்லாம் வந்து இது ஃபுல்லாக இந்த இடம் ஃபுல்லாகவே அதுதான் வந்து வச்சுருந்தாங்க. இந்த செம்பருத்தி வந்து ஒன்று வாங்கிக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து ஏற்கனவே கழனியில் தான் ஒன்று இருக்குதுல்ல, அது எதுக்கு மறுபடியும் வாங்குற அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா இருக்குது, அது வந்து அடுக்கு செம்பருத்தி தான் இருக்குது. இந்த மாதிரி ஒத்த செம்பருத்தி தான் வந்து வீட்டில் வைக்கணும், ரொம்ப லக்கி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அதனால் ஒன்று வாங்கிக்கலாமான்னு பார்த்தேன். அதெல்லாம் வேண்டாம், அதான் ஆல்ரெடி ஒன்று இருக்குல்ல, அதுவே போதும், அதுவே வந்து பறிக்க முடியல பூ அப்படின்னு சொல்லிட்டாங்க. செம்பருத்திலே பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸ் வந்து இருந்தது. இது வந்து ஹைப்ரிட் செம்பருத்தின்னு சொல்லுவாங்கள்ல, அதுவுமே வந்து கலர் கலர்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. ஆனால் எனக்கு வந்து அந்த நாட்டு செம்பருத்தி தான் வந்து ரொம்பவே பிடிக்கும், அது நிறைய பூக்கும். ரேவந்த் வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ செடி வந்து கேட்டுட்டு இருந்தான். சரி போகும்போது வாங்கிக்கலாம்டா அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் கூட இருந்தது. அதனால் பார்த்திங்கன்னா அது வந்து வேணான்னு சொல்லிவிட்டு அவனுக்கு வந்து வேறு மாதிரி ஒரு செடியை வந்து வாங்கி கொடுத்துட்டேன். அப்புறம் இது உள்ள பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே வந்து இன்டோர் பிளான்ட்ஸ் தான் வந்து அடுக்கி வச்சுருந்தாங்க. எல்லாம் வகை வகையாக ரகரகமாக இருந்தது. நாங்கள் அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே வந்து இந்த பக்கமாக வந்துட்டோம். இந்த பக்கம் தான் பார்த்திங்கன்னா உண்மையாகவே இந்த பக்கம் தான் நல்லா பெருசாகவே இருந்தது நர்சரி. அங்கே வந்து ஃபுல்லாகவே சின்ன சின்ன பாட்டில் வந்து வச்சு எல்லாமே வந்து மேலே ஷீட் போட்டு அது மாதிரி துணி மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க அது உள்ள நிழலில். இங்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே வந்து வெயிலில் வளர செடி தான் எல்லாமே வந்து இங்கே தான் வந்து வச்சுருந்தாங்க. நம்ம செடிலாம் வந்து வாங்கிறதுக்கு போனோம் அப்படின்னா நல்லா டைம் நிறைய இருக்கும்போது தாங்க நம்ம வந்து போகணும். நல்லா பொறுமையாக வந்து ஒவ்வொரு செடியும் பார்த்து வாங்குறதுக்கு வந்து நிறைய டைம் எடுக்கும். நம்ம அவசர அவசரமாக போய் ஏதோ ஒரு செடின்னு தூக்கிட்டு வர முடியாது. அதேமாரி பார்த்திங்கன்னா இந்த தொட்டியில் வந்து வச்சு வளர்க்குறாங்க, அதேமாரி கவர்லேயும் வந்து வச்சு வளர்க்குறாங்க. 2 இதில் இருந்தது வெத்தலை கொடி வந்து சின்னதாக தொட்டியில் வச்சு வளர்த்தாங்க. அது திருப்பட்டி எவ்வளோன்னு கேட்டேன், 50 ரூபான்னு சொன்னாங்க. அதே கவரில் வச்சுருந்தாங்க, அதை நான் பார்க்கவே இல்லை. அப்புறம் இந்த பக்கமாக வரும்போது தான் வந்து அது இருந்தது. இது எவ்வளோப்பான்னு கேட்டால் அது வந்து 30 ரூபான்னாங்க. அப்புறமேட்டு தான் பார்த்தா அது வந்து தொட்டியில் வச்சுருக்கிறதால அந்த ரேட் சொல்கிறாங்க. அதனால் வந்து எப்போ போனாலும் கூடும் வரைக்கும் அது தொட்டியில் வச்சு வாங்குறது வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. கவரில் வச்சு வாங்குறது வந்து கொஞ்சம் கம்மி ரேட்டு. அதெல்லாம் கொஞ்சம் நம்ம வந்து கவனமாக வந்து வாங்கணும். இதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கே பார்த்திங்கன்னா மனசு வந்து அப்படியே லேசாக ஆகிடுச்சு. ரொம்பவே கிளைமேட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. அங்கே லைட்டாக வந்து அப்படியே லைட்டாக தூரிட்டும் வந்து இருந்தது. மழை வந்து எப்படா பிடிக்கும் அப்படின்ற மாதிரி இருந்தது. அது சூப்பராக இருந்ததுங்க. அந்த இடத்துக்கு போனதுமே அவ்வளோ ஃபுல்லாக வந்து அந்த பில்லு மாதிரிலாம் வந்து வளர்த்துட்டு இருந்தாங்க கீழே. ஃபுல்லாக கொஞ்சம் மழை பெஞ்சதால் கொஞ்சம் சேறு சகதமாக இருக்குது. பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்ததுங்க. எனக்கு அந்த இடத்துல போனது ரொம்ப பிடிச்சி போச்சு. அந்த இடத்துக்கு போனதுமே ரேவந்துக்கு வந்து கொஞ்சம் வந்து வாழ்தனம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஃபுல்லாக சேறு இருக்குது, அங்கே தான் குடு குடு குடுன்னு ஓடுறான். ஃபுல்லாக சேராக இருக்குடா வழுக்க போதுறான்லாம் சொன்னால் கூட கேட்கல. அவன் பாட்டு ஓடி ஓடி விளையாடிட்டு இருந்தான். அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் தான் சூப்பராக இருந்ததுங்க. அந்த இடம் தான் இங்கே உள்ள விட வந்து பார்த்திங்கன்னா வெளியில் தான் ரொம்பவே சூப்பராக இருந்தது. கொய்யாக்கா செடியிலேயே பாருமா கொய்யாக்காலாம் சூப்பராக காய்ச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காட்டிகிட்டு இருந்தார் ரேவந்த் பார்த்ததுக்கப்புறம் தான் நாங்களே போய் பார்க்குறோம். அவ்வளோ குட்டி செடியில் பார்த்திங்கன்னா ரேவந்தை விட சின்ன ஹைட் வந்து சின்னது. அதில் பார்த்திங்கன்னா அவ்வளோ வந்து காய் பிடிச்சிருக்கு. இந்த காகிதப்பூ பார்த்திங்கன்னா முன்னெல்லாம் வந்து நிறைய பேர் வீட்டில் வந்து பார்க்க முடியும். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா இது வந்து பார்க்கவே முடியல. நர்சரியில் தான் வந்து இப்போலாம் பார்க்க முடியுது. இது கொஞ்சம் வீட்டில் வச்சு வளர்க்கணுன்ற ஒரு ஆசையும் எனக்கு வந்து இருக்குதுங்க. இது வந்து நெக்ஸ்ட் டைம் வரும்போது வாங்கிட்டு போயிடலாம். அந்த பக்கமே வந்து தேவையான செடிலாம் வந்து இருந்தது. அங்கேயே வந்து வாங்கி வச்சுட்டு அப்புறம் தான் சரி இங்கே வந்து பார்த்துட்டு போகலான்ட்டு வந்தோம். மழை பார்த்திங்கன்னா ரெடியாக இருக்குது, எப்போ வந்து பெய்யலாம் அப்படின்னு பார்த்துட்ருக்குது மழை. சூப்பராக இருந்ததுங்க. கிளைமேட்டே பார்த்திங்கன்னா லைட்டாகவும் தூரிட்டும் இருக்குது.
செடியெலாம் தாங்க நம்ம வந்து வாங்கியிருக்கிறோம். இந்த ஒயிட் கலர் ரோஸும் ரெட் கலர் ரோஸ் செடியும் பார்த்திங்கன்னா ஒரு செடி வந்து 50 ரூபா, சாமந்தி செடி வந்து 150 ரூபா. அந்த வீட்டுக்குள்ளே வச்சு வளர்ப்பாங்க பார்த்தீங்களா, அதோ இந்த செடி தென்னை மரம் மாதிரி இருக்குமே, அது வந்து பார்த்திங்கன்னா 120 ரூபா. இதெல்லாம் வாங்கி முடிச்சுட்டு ஒரு ரோஸ் செடி வந்து பார்த்திங்கன்னா நர்சரியில் ஃப்ரீயாக வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த கலர் வந்து சூஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஸ்பைடர் பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா 150 ரூபா, வெத்தலை கொடி பார்த்திங்கன்னா 30 ரூபா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பன்னீர் ரோஸ் செடி வந்து இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா காஷ்மீர் ரோஸுன்னு சொல்கிறாங்க. அது வந்து 50 ரூபா. அது காஷ்மீர் ரோஸ் செடி அப்படின்னு சொன்னதுமே கொஞ்சம் பயந்துட்டேன் நான். இது என்ன நம்ம ஊருக்குள்ள கிளைமேட்டுக்கு வந்து வளருமா அப்படின்ற மாதிரி கேட்டேன். அதெல்லாம் வளரும், பேர் தான் வந்து காஷ்மீர் ரோஸ்னு வச்சுருக்காங்க, நம்ம ஊருக்கு கிளைமேட்டுக்கு வந்து நல்லாவே வளரும் அப்படின்னாங்க. சரி, அதையுமே வந்து வாங்கிட்டேன். ரேவந்த் வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ செடி வந்து வேணும்னு கேட்டிருந்தான். அது வந்து வாங்கலை, அது கொஞ்சம் ரேட்டு கூட இருந்தது. அதனால் வேறு மாதிரி அது கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி இன்னொரு செடி இருந்தது, இந்த செடி வந்து வாங்கிட்டோம். இதோடைய ரேட் பார்த்திங்கன்னா 100 ரூபா. அப்புறம் வந்து எல்லாத்தையுமே வந்து எடுத்துகிட்டு கிளம்பிட்டோங்க. அவங்களே வந்து கார் வரைக்கும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஒரு 3:30 மணி போல் வந்து போயிருந்தோம். ஒரு 5:30 மணி, ஒரு 5 மணி போலலாம் வந்து ரிட்டர்ன் வந்துட்டோம். இந்த வீடியோ வந்து உங்கள் கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும் அப்படின்ட்டு நம்புகிறேன். வீடியோ பார்த்து உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஒரு லைக் கொடுங்க. உங்கள் செடிலாம் யாருக்கு பிடிக்குமோ உங்கள் வீட்டில் அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்ததாக ஒரு சூப்பரான ஒரு vlogல வந்து உங்களை பார்க்குறேன். பாய்.